ஹீரோட பொண்ணு காலேஜ்ல கிண்டல் பண்ணிருப்பாங்க. அப்பா போலீஸ்னு தெரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில அவங்க பொண்ணு குப்பை தொட்டில உடம்பெல்லாம் கருப்பா மாறி வித்தியாசமான முறையில இறந்து போயிருப்பாங்க. ஹீரோட ஒரே பொண்ணு இறந்து போனதுக்கு காரணமா இருந்தவங்க அந்த காலேஜோட லேப்ல தான் கெமிக்கல் ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த மருந்துல கொக்கைன் கலந்திருப்பாங்க. இப்ப அந்த ரவுடிங் எல்லாம் கண்டுபிடிச்சு இவர் என்கவுண்டர் பண்றாரு. அந்த கேங்க சேர்ந்த கடைசியா இருக்க ஒருத்தனை சாகடிக்கலாம்னு வந்திருப்பாரு. ஆனா அவனை இவரோட கழுத்துல ஊசி போட்டுட்டு இருப்பான். சரியா போடாததால இப்ப ஒரு பக்கம் கை மட்டும் கருப்பா மாறி இருக்கும். கண்டிப்பா அதே கில்லர் தான் இப்ப பொண்ணுங்க சாகிறதுக்கும் காரணமா இருக்கிறதா ஹீரோ சொல்றாரு. இதை கேட்டதுமே தமிழோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருப்பான். தமிழுக்கு தண்ணிக்குள்ள போனாதான் அந்த ஸ்பெஷல் பவர் வரும். அதனால ஹீரோவை இப்ப அவரை ஹார்பருக்கு கூட்டிட்டு போயிட்டு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் கொடுத்து தண்ணிக்குள்ள அனுப்புறாங்க. தமிழ் தண்ணிக்குள்ள போய் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சதுமே இவரால அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போக முடியுது. வழக்கமா ஜாகிங் போயிட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கொலகாரனும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வரான். இப்ப அந்த கொலகாரனா இவரோ ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அப்ப அந்த பொண்ணை சாகடிச்சிட்டு அவன் கார்ல தான் போட்டு தூக்கிட்டு போவான். போற வழியில இருக்க எல்லா அட்ரஸையும் நோட் பண்ணிட்டே போறாரு. இப்போ ஒரு குப்பை தொட்டில அந்த பொண்ணோட பாடியை போட்டுட்டு போட்டோ எடுத்து Facebookல போஸ்ட் போட்டிருப்பான். தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருக்கிறதால அவர் மூச்சு விடுறதுக்கே சிரமப்படுறாரு. ஹெல்ப் பண்ணா கூட அதை ஏத்துக்க மாட்டாரு. இப்ப கொலகாரனோட வீடு வரைக்கும் வந்துட்டாரு. அங்க இருக்க ஆந்தியை பார்த்து பயந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல மூச்சு விட முடியாதால இப்ப அவர் வெளியே தூக்கிடுறாங்க. தமிழ் கார் போன வழியெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாரு. இவரும் நம்பி இருக்க மாட்டாரு. ஆனா சிசிடிவில செக் பண்ணி பார்த்தா அந்த கார் அந்த வழியா தான் போயிருக்கு. இப்பதான் தமிழுக்கு சூப்பர் பவர் இருக்கு அந்த ஹீரோவை நம்புறாரு. டாக்டர் ஃபாரின்ல கூட ஒரு லேடிக்கு இந்த மாதிரி சூப்பர் பவர் இருந்து நிறைய கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்ப தமிழும் அந்த மாதிரி தான் இருக்காரு. இந்த ஏரியால யார் வீட்லயாச்சும் ஆந்த இருந்தான் ஹீரோ விசாரிக்கிறாரு. ஒரு குட்டி பொண்ணு எனக்கு தெரியும் சொல்லி வீட காட்டுறாங்க. 3 ஹிந்திக்காரங்க தான் 6 மாசமா இந்த வீட்ல இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப காலி பண்ணி போயிருப்பாங்க. வீடு ஃபுல்லாவே இருட்டா இருக்கு. கண்டிப்பா அந்த கொலகாரங்க இங்க தான் இருந்தான்னு ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. தமிழோட தங்கச்சி வீட்டுக்கு வந்து பார்த்தா காணோம். காலையில டான்ஸ் பிராக்டிஸ் தான் பண்ணிருப்பாங்க. இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல. இவர் இப்ப போலீஸ் கிட்ட போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. தங்கச்சியோ ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. ஆனா மழை வரதால சிக்னல் இல்லாதனால நான் வெளியே போய் போன் பண்றேன்னு போறாங்க. கொலகாரம் ஒரு பொண்ணுக்கு ஊசி போட்டு அதே மாதிரி சாகடிச்சு குப்பை தொட்டில போட்டிருப்பான். இப்ப ஹீரோ அங்க வந்து பார்த்ததுமே அவருக்கு பொண்ணு ஞாபகம் வந்துட்டு நினைச்சு ஃபீல் பண்றாரு. தமிழ தங்கச்சி தான் இறந்துட்டு நினைச்சு அழறாரு. ஆனா செப்பல பார்த்துட்டு அது தங்கச்சி இல்லன்னு கண்டுபிடிக்கிறாரு. பார்த்தா அவங்க ஒரு டாக்டர். அவங்களோட போட்டோவே இப்ப Facebookல தான் அந்த கொலகாரம் போட்டிருக்கான். இப்ப வீட்டுக்கு போனதுமே தங்கச்சியோ சாரி கேட்டு அழறாங்க. தமிழ் அந்த கொலகாரனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு மறுபடியும் ஸ்விமிங் பூல்குள்ள போறாரு. இப்போ வீடு வரைக்கும் போன அவர் இப்ப அந்த கொலகாரனையும் பாக்குறாரு. மூஞ்சில மாஸ்க் தான் போட்டிருக்கான். கொலகாரம் சாகடிக்க வேண்டிய பொண்ணுங்களோட முகத்துல எல்லாம் கிரிக்கிட்டு இருக்கான். இப்போ முகத்துல இருக்க மாஸ்க கயற்றத எப்படியாச்சும் முகத்தை பார்க்கணும் தமிழ் ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா ஸ்விமிங் பூல்ல ரொம்ப நேரம் இருந்ததால இப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. 48 ஹவர்ஸ்ல கண்டு முடிக்கலன்னா தமிழுக்கு கோமாக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க.